இங்க பாரு, இப்படி வருத்தமா இருக்கிறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. நீ எதுக்கு இப்படி மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க? அட, ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை வரப்போகுது. நீ அவ்வளோ திறமையான ஆளு. அந்த அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு. யாராலையும் உன்னோட திறமையை தடுக்கவே முடியாது. சொல்றது புரியுதுல? சரி, ஓகே. சரி, இப்ப கொஞ்சம் சிரிச்சு காட்டு. அட சரிப்பா, அட சிரின்னு சொல்றேன்ல. என்னப்பா இது? எந்த நோட்டீஸும் இல்லாம, எந்த காரணமும் இல்லாம இப்படி வேலையை விட்டு தூக்குனா என்ன அர்த்தம் அது? நீ மேனேஜர் கிட்ட பேசுனியா? அந்த ஆள் கிட்ட என்னத்த பேசுறது? அவரால் என்ன பண்ண முடியும்? இங்க பாருப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா எங்க வீட்டு மேல யாரோ கண்ணு வச்சுட்டாங்க போல இருக்கு. எப்ப அவனுக்கு கல்யாணம் ஆச்சோ எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. பேங்க்ல இருந்த பணத்தை எல்லாம் இவன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணியாச்சு. ஒரே ஒரு வேலை தான் இருந்துச்சு, இப்ப அதுவும் கைய விட்டு போயிடுச்சு. இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்? சரி, அதெல்லாம் விட்டுதல்ல. என்னன்னே தெரியல, இந்த கெட்ட நேரம்லாம் எனக்கே நடக்குது. இதுல அம்மா வேற வார்த்தைக்கு வார்த்தை ரித்துவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்பெல்லாம் எனக்கு எது சரி எது தப்புன்னு புரியவே மாட்டேங்குது. இங்க பாரு, முதல்ல நீ மனசை தளர விடாத. வேலை தானே போச்சு, வாழ்க்கை ஒன்றும் போலியே. அண்ணி, அண்ணி ஒரு நிமிஷம். என்ன நீங்க தனியா வந்திருக்கீங்க? அண்ணா உங்க கூட வரலையா? அப்புறம் தனியா போய் ஷாப்பிங் பண்றது தனி ஜாலி தான்ல? சரி, நான் காய்கறி வாங்க தான் போனேன். எனக்கு லேட் ஆயிடும். அப்புறம் நான் கிளம்புறேன். சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அட அண்ணி, ஒரு நிமிஷம். இதெல்லாம் தூக்கிக்கிட்டு எப்படி போவீங்க? கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். நானே போய்க்கிறேன். ரொம்ப நன்றி. ஹாய் டார்லிங், உன்னோட ஃபிகர் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. சும்மா ஃபோட்டோஸ்ல பார்த்ததுக்கே என்னால் என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு தடவை உங்களை நேரில் சந்திக்கணும் போல இருக்கு. ரித்து, என்ன தூங்கிட்டியா? இதோ வரேன்.
இந்த போட்டோவை பார்த்தனோ அப்பல இருந்து நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஜெய், அப்புறமா பேசிக்கலாம், தூங்க விடு. இல்ல அது வந்து டயர்டா இருக்கு, தூங்க விடு. டீ குடு. அது வந்து எனக்கு உன் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சரி சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு யாரோ தப்பா மெசேஜ் அனுப்புறாங்க. ஜெய் கொஞ்சம் பேசுப்பா, உங்க மாமா தான் லைன்ல இருக்காரு, பேசுப்பா. ஹலோ. மாமா வணக்கம். இங்க நின்னு என்னடி பண்ணிட்டு இருக்க? போ போய் சாப்பாடு பண்ணு, விட்டா பட்னி போட்டு கொன்றுவ போல. வந்துட்டா சிங்க அரைச்சுக்கிட்டு, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. சும்மா தோணன்னு பேசிக்கிட்டு போய் வேலையை போய் செய். ஹலோ. வீடியோ எப்படி இருந்துச்சு? நீங்க யார் பேசுறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? தப்பான கேள்வி கேக்குறீங்க அண்ணி. நீங்க அதை எப்படி கேட்கணும்னா, என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்டிருக்கணும். ஆன்சர் என்னன்னா, நான் ஒரு தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், டைமுக்கு வந்துருங்க. யார் கிட்ட நான் சொன்னீங்க, எக்கு தப்பா நான் பண்ணீங்க. நீ என்னோட வீடியோ போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல வைரல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் என்ன பண்றது? ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. எப்படியாவது என் மானத்தை காப்பாத்தி ஆகணும், என் குடும்பத்தோட மானத்தையும் காப்பாத்தணும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும். எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நீங்க இங்க வருவீங்கன்னு. நானும் அப்பவே நினைச்சேன், கண்டிப்பா நீயா தான் இருப்பேன்னு. நீங்க இந்த அளவுக்கு அழகா இருக்கும் போது யாருதான் உங்களை பார்த்து பைத்தியமாகாம இருப்பாங்க? உன்னை அடையறதுக்கான ஆசையில என் ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு நான் என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்ற. கிட்ட வராதன்னு சொல்லிட்டேன். நீ இவ்ளோ மோசமான ஆளுன்னு எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. ஆனா இவ்ளோ கீழ்த்தரமா நடந்திருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. இந்த விஷயம் மட்டும் ஜெய்க்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவன் உன் உயிரை எடுத்துருவான், தெரிஞ்சுக்கோ. இப்ப நான் சொல்றது கேளு, அந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. அதெல்லாம் முடியவே முடியாது. நீ கண்டிப்பா டெலீட் பண்ணியே ஆகணும். கூட போன குட்ரா. நல்லவேளை நீ இங்க வந்துட்ட. உன்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமான ஆளா இருக்கா. ஏதேதோ சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்றான். எதுக்குடா அவளை தள்ளிவிட்ட? சாரி. என்னடா சாரின்னு சொல்லிட்டு இருக்க? அவளுக்கு மட்டும் இப்ப அடிபடுறதா என்ன பண்றது? அவ ஒத்துக்கவே இல்லப்பா, கோவம் வந்துச்சு அதான். அவ எப்படிடா ஒத்துக்காம போவா? நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன். முதல்ல அவகிட்ட சாரி கேளு. சாரி. நீ என்ன பேசிட்டு இருக்க ஜெய்? அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். என்னோட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. தினம் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். பிளாக்மெயில் பண்ணது அவன் இல்ல, நான் தான் உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டேன்.
உன்னோட கவர்ச்சியான அந்த வீடியோ எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாத்தையும் நான் தான் ரெடி பண்ணேன். என்னது? நீ என்ன சொல்லிட்டு இருக்க இப்போ? ஆக்சுவலி அது என்னன்னா, நான் ரொம்ப சரியா தான் சொல்றேன். இந்த ஐடியா கொடுத்ததே வினித்து தான். ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்ல எப்படி பணக்காரன் ஆகுறதுன்னு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தான். அதுக்காக தான் நான் உன்ன பயன்படுத்தேன். ஆனா இந்த விஷயத்தை உன்கிட்ட டைரக்டா கேட்கறதுக்கு எனக்கு தைரியமே வரல. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, உன்னை பிளாக்மெயில் பண்ணலாம். நான் சொல்றது கேளு, ரொம்ப ஷார்ட் டைம்லயே நாம மிகப்பெரிய பணக்காரனா மாறிடலாம். சொல்றது கேளு, நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாலே போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. எதுவுமே எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா இதெல்லாம்? வெறும் பணத்துக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? இப்படி எல்லாம் நடக்கும் நான் கனவுல கூட நினைக்கல. நான் போறேன் ஜெய். ஏய், என்ன 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 எங்க ஓடுற? என்ன போக விடு. என்ன போக விடு. என்ன போக விடுறா. ஏய். ஏய். சே. என்ன போக விடு ப்ளீஸ். ஜெய், ஜெய் நீ என்ன பண்ற? ஜெய். உன்னோட நோவை எஸ்ஸா மாத்த போற. அதுக்கான ஒரே வழி இதுதான். நீ ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்காத, உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. இந்த இன்ஜெக்ஷனை போட்டதுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையுமே சுத்தமா மறந்து போயிடுவ. என்ன போக விடு. என்ன போக விடு. பாத்தியா, 20 நிமிஷத்துக்கு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கான். போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? அவன் கிட்ட இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் ஒரு ராத்திரிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களாம்.